அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். இன்றைக்கி பூரம் நட்சத்திரம், ஆண்டாள் தாயார் பிறந்த நட்சத்திரம். திருநீர்மலையில் இன்றைக்கி அன்னதானம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க. அன்னதானம் பெற்று செல்லுங்கள். திருமஞ்சனம் அன்றைக்கி பண்ணிவிட்டு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னதானத்தை கலந்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பூரம் நட்சத்திரன்றதுனால திருநெல்வேலி ஆண்டாள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்லூர் வராகி அம்மன் பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு அந்த பக்கம் இருக்கிறவங்க போயிட்டு பாருங்கள், சிறப்பாக இருப்பீங்க. சரிங்க, நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்க? வாஸ்து நல்ல தெருக்குத்து, கெட்ட தெருக்குத்து என்னங்க பண்ணும்? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதரை பற்றி நான் சொல்கிறேன். அவர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து சந்திரான்னு ரொம்ப நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த மனுஷரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்ன வாக்குவாதம் போது அந்த பொருள் அவருக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், உன்னுடைய உறவே எனக்கு வேண்டாம்ப்பா. என்னது? அந்த பொருள் அவருக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னுடைய உறவே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஃபுல்லாக உடஞ்சி போயிட்டேன் நான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல உழைப்பாளி, கடின உழைப்பாளி. அந்த மனுஷன் வந்து இப்படி சொல்லிட்டாரே. ஒரு நம்மக்கிட்ட பழகுறது வந்து அந்த பொருளுக்காக தான். அந்த பொருள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு. ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. அந்த அந்த பொம்பளை பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்பளை பசங்க பேரில் அவங்க அப்பா அம்மா வந்து சொத்து எழுதி வச்சிடுறாங்க. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 2 அண்ணனுங்க, 2 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பசங்க இல்லையா. ஒரு தங்கச்சி என்ன சொல்லுது, அந்த அண்ணனுக்கு தான் சொத்து இல்லை, அதனால் இந்த அண்ணனுக்கு வீட்டு மேலே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. ஒரு அம்மா என்ன சொல்லுது, அந்த அண்ணனுக்கு தங்கச்சியில் அந்த அண்ணனுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரு அண்ணன் என்ன சொல்கிறார், 2 பேருமே எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்ன, இது இல்லை ஒருத்தருக்கு போகுது, இந்த தங்கச்சி நம்ம கொடுக்க மாட்டுது அப்படின்னு அவர் தெரிஞ்ச உடனே பேசத்தை கட் பண்ணிக்கினார். உலகம் எப்படி இருக்குது பாருங்கள். கூட பிறந்த பிறப்பு, தான் கூட பிறந்த பிறப்புக்காக அவர் சொத்துக்காக தான் அவர் பேசுகிறாரு அப்படின்றத உலகம் அப்படி தான் போய்கிட்டுருக்கு. எல்லாம் மறுபடியும் வந்து அவங்க கூட இவங்க பிறக்க முடியுமா? இல்லை அவர் தான் வந்து இவங்க கூட பிறக்க முடியுமா? அந்த தாய் வயத்தில் இவங்க போய் உருவாக்க முடியுமா கருவு? அந்த தாய் தகப்பன் மறுபடியும் கிடைப்பாங்களா? இந்த கூட பிறந்த உறவுகள் மறுபடியும் கிடைக்குமா? எடுத்தது ஒரு பிறவி. இவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஒரு மனிதன். அவர் பேர் வந்து சொல்லலாமா, ஒரு XYZன்னு வச்சுக்கோங்க அவர் பேர். அதுதான் அவர் பேர். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு உதவியோ ஒரு பொருளோ எதிர்பார்த்து பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக, ஒரு உறவே இப்படி இருக்காங்கன்றதுக்காக சொல்ல வரேன். அந்த மாதிரி நீங்கள் பழகாதீங்க. பிறந்தோம் வளர்ந்தோம், ஏதோ இவ்வளோ காலம் போயிடுச்சு. எடுத்தது ஒரு மனித பிறவி, ஒரு பிறவி, அடுத்த பிறவி இருக்குமான்றது என்ன மாதிரி பிறவி நமக்கு கிடைக்கும்னு தெரியாது. இந்த பிறவியை ஆண்டு அனுபவிச்சிருங்க. இந்தமாரி வஞ்சத்தை வச்சுக்கிட்டு உறவு கொள்ளாதீர்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக யோசிங்க, சுயநலமாக யோசிக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு என்ன ஆகவும் யோசிங்க, அவங்க நிலைமை என்ன ஆகும்ன்றது யோசிங்க. அவங்க என்ன சொல்லலாம், எது நியாயன்றதை பாருங்கள். உங்கள் தரப்பில் உங்களுக்கு வந்தால் நீங்கள் நியாயம்னு நினைக்கிறீங்க, அவர் தரப்பில் அவங்க வந்தால் அவங்க நியாயம் நினைக்கிறாங்க. இவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று போனால் நல்லதுன்னு இவங்க அக்கா தங்கச்சிங்க நினைக்கிறாங்க.
இது உண்மை. இது ஒரு ஒரு கதை. இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, மாற்றிக்கோங்க. சரிங்க, வாஸ்து என்னங்க சொல்ல போகிறீங்க? இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல தெருக்கூத்து நல்லது செய்யும், கெட்ட தெருக்கூத்து கெட்டது செய்யும். நல்ல வாஸ்துபடி வீடு கட்டினீங்க அப்படின்னா இழப்பு இல்லாமல் வெற்றி. வாஸ்து தவறாமல் வீடு கட்டுறீங்கன்னா வீடு உயிரை கொல்லும், இழப்புடன் கூடிய வெற்றி. உங்களுக்காக உங்கள் தம்பியோ உங்கள் தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. உங்களுக்காக உங்கள் தங்கையோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ யாரோ ஒருத்தர் துர்மரணம் அடைந்திருப்பார்கள். நீங்கள் நல்லா வாழ்வதற்காக நீங்களோ இல்லை உங்கள் மனைவியோ யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் விடோவாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் வாஸ்து வீடு உயிரை கொல்லும். ஸோ நீங்கள் நல்லா இருப்பது நீங்கள் சொல்லலாம், ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் இந்த இழப்பு ஏதாவது ஒன்று இருக்கும். அண்ணன் நல்லா ஒவ்வொன்று இருப்பான், சிறப்பாக இருப்பான் அந்த அண்ணங்காரன். அதில் 3 அண்ணன் தம்பி இருப்பானுங்க. 2 அண்ணங்காரன் சூப்பராக இருப்பான், ஒரு தம்பி மட்டும் ரொம்ப கல்யாணம் ஆகாமல் இருப்பான் வீட்டில். அப்போது அவன் 40-50 வயசு ஆகும், கல்யாணம் அதை பற்றி அவனுக்கு கண்டுக்கவே மாட்டானுங்க. அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. எல்லோரும் கல்யாணம் ஆகணும், எல்லோரும் குழந்தை குட்டிங்களோட அப்பா அம்மாவோட சிறப்பாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், வாஸ்துப்படி வீடு கட்டிக்கங்க. வீட்டுக்கு வெளியிலையும் சதுரம் செவ்வகம், வீட்டுக்கு உள்ளேயும் சதுரம் செவ்வகம். இந்த கான்செப்டில் வீடு கட்டணும். எந்தையும் கட் பண்ணக்கூடாது, எல் ஷேப்பில் போடக்கூடாது. இந்த மாதிரி அந்த அமைப்பு இல்லாமல் எதையும் ஜாயின் பண்ணாமல் சதுரம் செவ்வகமாக வீடு கட்டணும். சரிங்க, தெருக்கூத்து. ஆமாங்க, வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்து நல்ல வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு 2 நல்ல தெருக்கூத்து. தென்கிழக்கு தெற்கு, வடமேற்கு மேற்கு நல்ல தெருக்கூத்து. இதை தவிர வேறு எங்கே வந்தாலும் அது தவறான தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு தான், உண்மை தான் அது. சரிங்க, தவறான தெருக்கூத்தில் இருக்கிறாங்களே அவங்க நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது அதுக்கு உண்டான பாதிப்புகள் கொடுக்கும். நீ தவறான தெருக்கூத்தில் இருக்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்கள் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு தெருக்கூத்து இருக்கிறவங்க, வடக்கு தெருக்கூத்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தவறான தெருக்கூத்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே தெருக்கூத்து சினிமாக்காரனுக்கு சூட் ஆகும், அரசியல்வாதிக்கு சூட் ஆகும், வக்கீல் தொழில் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு சூட் ஆகும், லாயர்ஸு ஜட்ஜு அவங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா நீங்கள் பேசத்தான் நாளைக்கு பேச மாட்டாங்க, மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த தெருக்கூத்து சூட் ஆகும். அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்தும் ஒரு விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்கு சூட் ஆகும். அது யாருக்கு சூட் ஆகும், அப்போ யார் எந்த மாதிரி மனையை வாங்கணும் அப்படின்றதுல ஒரு சூட்சம் இருக்குது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கணவன் ஒரு பெண் பார்ப்பதற்கும் ஒரு மணமகன் பார்ப்பதற்கும் வாஸ்து பார்க்கணுமான்னா கண்டிப்பாக பாருங்கன்றேன். ஏன்னா ஒரு தண்ணியில் இருக்கிற மீன் எத்தும்படி தரையில் விட்டுனா அது வாழாது. அதுக்கு ஒட்டுறார் மாதிரி இடம் அதுக்கு தேவை, அது வாழ்வதற்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் வீடு மனை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் தொழில் சம்பந்தமாக அந்த மனை இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் எக்ஸாம்பிள் நீங்கள் வடக்கு தவறான தெருக்கூத்து நீங்கள் சொல்கிறீங்க, அதில் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு லாயராக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன, நீங்கள் ஜட்ஜி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த தெருக்கூத்து உங்களை உருவாக்கி கொடுக்கும். அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்த தெருக்கூத்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதே ஒரு வக்கீல் லாயராக இருக்கார், அவர் நல்ல தெருக்கூத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கினார் அப்படின்னா அவருக்கு அந்த தொழில் சூட் ஆகாது, அந்த தொழிலில் அவர் முன்னேற்றம் அடைய முடியாது. குடும்ப வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்கும், அருமையாக எல்லாம் நல்லா இருப்பாங்க. அவர் செய்கிற தொழிலில் அவர் அடுத்த கட்டம் போக முடியாது அப்படின்றது உண்மை. அப்போது நீங்கள் வீட்டு மனை வாங்கிறதுக்கும் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சுக்கிட்டு இடம் வாங்குங்க. நல்ல தெருக்கூத்து தெருப்பார்வை இருக்குது, அதை பற்றிலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது. அதை வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுங்க. புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு வாங்கிக்கோங்க. ஏற்கனவே வாங்கிக்கிற இடத்துல வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது நல்ல இடமா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு
ஒரு ஆண்டாள் வாஸ்துப்படி டிராயிங் போட்டு கொடுக்குறோம். போட்டு நீங்கள் அந்த பிளான் பிரகாரம் வீடு கட்டிக்கோங்க. உங்களுக்கு டிராயிங் வேணும், இல்லைங்க எங்கள் இடம்லாம் பார்க்க தேவையில்ல, டிராயிங் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் என் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுடைய அளவு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பக்காவான ஆண்டாள் வாஸ்துப்படி உங்களுக்கு டிராயிங் வரைந்து கொடுக்கப்படும். 8248581550 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிளான் பக்காவாக டிராயிங் பண்ணி அமுச்சு விடுவோம். சரிங்க. நேரில் பார்க்க மாட்டிங்களா? நேர்லேயும் பார்ப்போம். நேரில் பார்க்கறதுக்கும் ரெடியாக இருக்கும். நாங்கள் கூட இருந்து கட்டி கொடுக்கறதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது, அதுவும் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டுறீங்க, யாருன்னா ஒரு வீடு டிசைனாக கட்டணும்னு ஆசைப்படாதீங்க. சிறுக கட்டி பிறகு வாழுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் சதுர செவ்வகம். ஸோ சிம்பிளாக கட்டி சிறப்பாக வாழுங்க. ராஜயோக வாழ்க்கை ஓணும். அரசனை போல் வாழ வேண்டும், குருச்சந்திர யோகத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சதுர செவ்வகம் கான்செப்ட்டு கொண்டு வாங்க. அந்த இதுவில் நாங்கள் டிராயிங் பண்ணி கொடுக்குறோம். அது பிரகாரம் வீடு கட்டிக்கிட்டு சிறப்பாக வாழுங்க. அமோகமாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. உங்களுக்கு இல்லை எனக்கு இடம் வேணும், நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். நமக்கு மருவத்தூரில் இருக்குது, அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது, தேவனூரில் இருக்குது, உரகடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை சோழவரத்தில் இருக்குது வீட்டு மனைகள். உங்களுக்கு வேணும்னாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த இறைவன் கொடுத்த பாக்கியமாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.